வணக்கம். நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியோட முதல் மாநாடு வர்ற செப்டம்பர் 23 நடக்க இருக்கு. விஜய் இது வரைக்கும் கொள்கை கோட்பாட்டை அறிவிக்கலை, கொடிக்கான விளக்கத்தை கூட அறிவிக்கலை. அப்போ அந்த மாநாட்டில் சொல்லுவார், அந்த மாநாட்டில் திமுக பாஜக விமர்சித்து பேசுவார், அந்த மாநாட்டில் எல்லாத்தையுமே சொல்லிடுவார் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாநாடு தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க. இந்த நடிகர் விஜய் தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டை விட இப்போ இன்னொரு மாநாடு அதிகப்படியாக பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த மாநாடுனா, அடுத்த மாதம் அக்டோபர் 2 நடக்கக்கூடிய மாநாடு. யாரோட மாநாடுனா, அண்ணன் திருமாவளவன் நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு. விசிகாவோட மகளிர் அணி சார்பாக அந்த மாநாடு நடக்க இருக்கு. கள்ளக்குறிச்சியில் நடத்துகிறாங்க. அந்த மாநாடு, அதை சுற்றிய அரசியல் தான் இப்போ கடுமையான பேசுபொருளாக இருக்குது. பொதுவாக இந்த திமுக ஆட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, 3 ஆண்டு கால திமுக ஆட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, திமுக விமர்சனங்களையும் மாற்று கருத்தையும் குறைகளையும் குற்றங்களையும் ஏற்க மறுக்குது. யாராவது பிழையா இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டினாங்கன்னா, இந்த குறையை மாற்றிக்குங்க, நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதை கேட்குற மனப்பக்குவமோ குறைந்தபட்சமான ஒரு ஜனநாயக உணர்வோ திமுக கிட்ட இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில ஊடகங்கள் திமுகவோட ஊதுகுழலாக மாறிடுச்சு. குறிப்பா தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள், அவங்க எல்லாருமே திமுகவுக்கு வலுச்சேரக்கூடாது என்பது போலவே தொலைக்காட்சிகளில் விவாதம், செய்திகள், கருத்துருவாக்கம் எல்லாம் செய்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் ஊடகங்கள் மாறி போச்சுன்னா, கடந்த காலத்தில் அதிமுகவோட ஆட்சி காலத்தில் அறச்சீற்றத்தோடு மக்களின் அவலங்களை பேசிய பெரியாரியவாதிகள், பெண்ணியவாதிகள், முற்போக்காளர்கள், நடுநிலையாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்னு இப்படி பல பேர்ல இயங்கின எல்லாருமே இன்னைக்கு திமுகவோட சொம்புகளாக, அண்டாக்களாக மாறி போயிட்டாங்க. இது இன்னொரு பக்கம். அப்புறம் திமுகவோட கூட்டணி கட்சிகள் கடந்த காலத்துல போர்க்குணத்துக்கும் போராட்ட உணர்வுக்கும் பெயர் பெற்ற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இவங்க வரைக்கும் போராடுறதுக்கு தயங்குறாங்க. அப்படியே ஒரு போராட்டத்தை வச்சா கூட திமுக அரசை சொல்லாம அதிகார வர்க்கத்தை பேசுறாங்க. காவல்துறை சரியில்லைங்க, வருவாய்த்துறை அதிகாரி சரியில்லை, மாவட்ட ஆட்சி சரியில்லைங்கிறாங்களே ஒழிய திமுக அரசை நோக்கி விமர்சனம் வைக்க தயங்குறாங்க. இப்படி எல்லாருமே தயங்கி நிற்கிற வேளையில அண்ணன் திருமாவும் தயங்கினாங்க. அண்ணன் திருமாவும் திமுக விமர்சிக்காம காவல்துறையே விமர்சிச்சாங்க. காவல்துறை சதி பண்ணுது, காவல்துறை விசிகா கொடியை தொட மாட்டேங்குது, காவல்துறை விசிகாவை திமுக கிட்ட பிரிக்க சதி பண்ணுதுன்னு எல்லா விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் காவல்துறையோட வச்சாரே ஒழிய அதுக்கு மேல காவல்துறை அமைச்சகத்தை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் நோக்கி வைக்கல. ஒரு கட்டத்தில் இவர் திமுக காரர் போல மாறிட்டாரு அப்படின்ற விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. அதன் வெளிப்பாடாக தான் ஒரு பத்திரிகையாளர் அண்ணன் திருமாவை நோக்கி, என்னங்க திமுக காரர் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அண்ணன் திருமா பயங்கரமா ஆவேசப்பட்டாங்க. இது எல்லாமே நடந்துச்சு. இந்த சமயத்துல கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் 69 பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க. அந்த மரணத்துக்கு பிறகாக அண்ணன் திருமா ஒரு கருத்தை வச்சாங்க. ஏன்னா, வெறுமனே கள்ளச்சாராயம் மட்டும் ஒழிக்கப்படக்கூடாது, எல்லா சாராயம் ஒழிக்கப்படணும், அரசாங்க சாராயம் ஒழிக்கப்படணும், சாராயமே இல்லாத ஒரு சமூகம் படைக்கணும். அதனால விசிகா மது ஒழிப்பு மாநாட்டை வைப்போம் அப்படின்னாங்க. அந்த மது ஒழிப்பு மாநாடு தான் வரக்கூடிய அக்டோபர் 2 நடக்க இருக்குது. இந்த மாநாடு எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க குறைந்தபட்சமான மாற்று கருத்தையும் விமர்சனத்தையும் ஏற்க முடியாம ஒரு பாசிச நடவடிக்கை போல யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா, கேள்வி கேட்டாங்கன்னா, திமுக அம்பலப்படுத்தாங்கன்னா அவங்கள குறி வச்சு தாக்குறது, அவங்கள பத்தி அவதூறு பரப்புரை செய்யறது, இல்லைன்னா வழக்க போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்துறது, இது போன்ற நடவடிக்கைகளை தான் திமுக செய்து கொண்டிருக்கு. இந்த சமயத்துல திமுக கூட்டணி கட்சிக்குள்ளேருந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு அண்ணா திருமா கிளம்பியிருக்கிறது, விசிகா கிளம்பியிருக்கிறது கடுமையான கடுப்பை கிளப்பியிருக்கு திமுகவுக்கு. ஏன்னா இந்த மது விலக்குங்கிற கோரிக்கை 2015-16 ரொம்ப உச்சபட்சமாக விவாதிக்கப்பட்டுச்சு. அந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் எல்லா கட்சிகளும் மது விலக்குன்னு பேசுது. அதாவது திமுக பேசுது, மதுவிலக்கு போராட்டங்களை ஒடுக்கிய ஜெயலலிதா அம்மையார் கடைசி நேரத்தில் அவங்களும் மதுவிலக்குன்னு பேசுறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அறிக்கையோட பிரதான அம்சமே மதுவிலக்கு தான் அப்படின்னு பேசினாங்க. தஞ்சாவூர்ல தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போது அன்னைக்கு கருணாநிதி ஐயா பேசினாங்க,
மது குடிப்பவனை மனிதனாகவே ஏற்க முடியாது அப்படிங்கிற வரைக்கும் பேசினாங்க. இந்த 2021க்கு பிறகு மதுவிலக்கு அந்த அளவுக்கு பேசுபொருளாக மாறல. அது வாக்கரசில் தீர்மானிக்கிற அளவுக்கு யாரும் அதை பேசுபொருளாக கொண்டு போல. ஆனா மறுபடியும் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு அண்ணன் திருமா அது தொடர்பா மறுபடியும் கிளம்பியிருக்காங்க. இது மட்டும் இல்லாது அந்த மது ஒழிப்பு மாநாடே திமுகவுக்கு தலைவலி. மறுபடியும் மது ஒழிப்பு மதுவிலக்கு அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னா திமுகவுக்கு பெரிய குடைச்சல். இந்த சமயத்துல கூடுதலாக அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக கலந்து கொள்ளலாம்னு திருமா சொல்லியிருப்பது திமுகவுக்கு ஒரு பேரடி போல மாறி இருக்கு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, பாமக தொடர்ச்சியா மதுவிலக்குங்கிற கோரிக்கை வைக்குது. அதாவது மதுக்கடைகளை திறந்து வியாபாரம் பார்த்தா அரசுகளோட பாமக கூட்டணியில் இருந்துக்கலாம். ஆனா பாமகவோட கொள்கை நிலைப்பாடு முடிவு மதுவிலக்கு தான். அவங்க தொடர்ச்சியா பேசி வர்றாங்க. பேசி வர்ற இயக்கங்கள்ல அவங்களும் ஒருத்தாங்க. அந்த பாமகவை இந்த மாநாட்டுக்கு அழைக்க மாட்டாங்க. ஏன்னா அது சாதி சாதி மதுவோட கடுமையான போதை, அப்ப ஏற்க முடியாதுங்கிறாங்க. அப்ப என்ன கேள்வினா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்கு ஈஸ்வரன் கட்சியும் சாதிய கட்சி தான். அப்ப அதே தர்க்கத்தை அந்த கட்சிக்கு பொறுத்துவாங்களா? பாமகவோட கொள்கை நிலைப்பாடு மதுவிலக்கு. ஆனா அந்த பாமக அழைக்க மாட்டேன் அப்படின்னு திரும்ப சொல்லாம சொல்றாங்க. இந்த பக்கம் அதிமுகவோட கொள்கை நிலைப்பாடு மதுவிலக்கு இல்லை. அவங்க கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி காலத்துல மதுவிலக்கு தொடர்பான அத்தனை போராட்டங்களையும் ஒட்டுக்கினாங்க. ஜெயலலிதா தொடங்கி எடப்பாடி வரைக்கும் அதான் செஞ்சாங்க. ஒருபோதும் மதுவிலக்குன்னு பேசல. இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் கடுமையாக பேசுபொருளாக மாறிய பிறகும் 68 69 உயிர் போன பிறகும் கூட மதுவிலக்கு வேணும்னு அதிமுகவை சேர்ந்த யாரும் பேசல. அப்ப மதுவிலக்கு அதிமுக நிலைப்பாடு இல்லை. மதுவிலக்கு நிலைப்பாட்டாக கொண்டிருக்கக்கூடிய பாமகவை அழைக்க மாட்டேன் என்று சொல்ற விசிகா அதே சமயத்துல மதுவிலக்கு நிலைப்பாடாக கொண்டிராத அதிமுகவை அழைப்போங்குது. இப்ப கடைசியா நடிகர் விஜய் கூட வரலாம், அவரும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே திமுகவுக்கு எதிராக ஒரு அணிச்சேர்க்கை நிகழ்த்துற மாதிரி தான் இருக்கு. திமுகவுக்கு ஒரு நெருக்கடி. அப்ப இதனால திமுக பயங்கர கடுப்புல இருக்கு. இவ்வளவு நாட்களா அண்ணன் திருமாவை திமுக வச்சு செஞ்சிச்சு. அவங்க கொடியேற்ற போனா கொடியேற்ற அனுமதி தர மாட்டாங்க. அவங்க ஒரு 3 சீட்டு 4 சீட்டு கட்டாங்கன்னா 2 சீட்டு தான், அதுவும் 2 இடமுமே தனி தொகுதி தான், பொது தொகுதி தர மாட்டோம் அப்படிம்பாங்க. ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் தூக்கி 10 இடங்கள் கொடுப்பாங்க. அண்ணன் திருமாவுக்கு 2 இடத்தோட முடிச்சு விட்டுருவாங்க. அவரை அவமதிச்சாங்க. அவருக்கு உரிய முக்கியத்துவம் தரல. ஒரு கட்டத்துல மனம் புழுங்க ஆரம்பிச்சிட்டார் அண்ணன் திருமா. கடைசியில் அதோட வெளிப்பாடா தான் நாங்க சகித்து கொண்டுதான் அந்த கூட்டணியில் இருக்கோங்கிற அளவுக்கு போயிட்டார். இவ்வளவு அவரை படாத பாடுபடுத்தினாங்க. இப்ப மறுபடியும் அதுக்கு எதிர்மனையாக அண்ணன் திருமா திமுகவை சீண்டி பார்க்க தொடங்கியிருக்கிறார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. இதுல அண்ணன் சீமானவர்கள் கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணங்களின் போது அதற்கு முன்பு மரக்காணம் நடைபெற்ற அதே போல கள்ளச்சாராய மரணங்கள், இந்த மரணங்களின் போது அண்ணன் சீமானவர்கள் தெளிவான நிலைப்பாட்டை வச்சாங்க. இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாகிறவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் காசு தர்றது ஒரு தவறான முன்னுதாரணம், அதை ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படின்னாங்க. அப்ப எல்லாரும் என்னங்க இப்ப போய் இப்படி பேசுறீங்களே, நியாயமா அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சான்னாங்க. அன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் தெளிவா சொன்னாங்க, நான் அந்த சாராயம் குடிச்சிட்டு இருக்கவங்க அவங்க மீண்டு வரட்டும், அவங்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அரசு தரட்டும், ஆனா அவங்கள போய் பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, அது தவறான முன்னுதாரணமாக ஆயிடும் அப்படின்னாங்க. அதே போல 10 லட்ச ரூபாய் காசு தர்றது சரியா இருக்காது, தவறாயிடும் அப்படின்னாங்க. அன்னைக்கு எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அண்ணன் திருமா அன்னைக்கு சொல்றாங்க, அரசு சாராய கடை நடத்திட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு கிடக்கிறவங்களுக்கு 10 லட்சம் கொடுப்பது சரியான நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் சீமானவர்கள் வலியுறுத்திய அதே கருத்தை இப்போது அண்ணன் திருமா பேச தொடங்கியிருக்கிறார் அப்படிதான் அதை பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா அண்ணன் சீமானி கருத்தை அடியொற்றி வழிமொழிந்திருக்கிறார் திருமா அப்படிதான் பார்க்கணும். அதுவும் இல்லாம அவர் சொல்ற சில கருத்துக்கள் மாற்றத்தை நம்ம உணர முடியுது. எல்லா பக்கமும் மக்களை குடி நோயாளியாக மது நோயாளிகளாக மாத்திட்டு இங்க நலத்திட்டம் பண்ணி எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் சீமானவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியா பேசி வர்றாங்க. ஈழத்துல குண்டை போட்டு அங்க ராஜபக்சே கொன்னா அது இனப்படுகொலைன்னா இங்க குடிக்க வச்சு திமுக அதிமுக கொள்ளுது, இதுவும் இனப்படுகொலை தான். இவங்க ஆட்சியாளர் இல்லை, சாராய வியாபாரிகள்.
இந்தியாவில் எத்தனையோ ஆட்சியாளர் இருக்கிறாங்க. எந்த ஆட்சியாளருக்கு வந்து சொந்தமா சாராய ஆலை இருக்கு? ஆனா தமிழ்நாட்டில் தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இந்த தலைவர் மக்களுக்கு வந்து சாராய ஆலை இருக்கு அப்படின்னு மிக கடுமையா சாடியிருப்பாங்க. அந்த கருத்தை ஒத்து போவது போலவே இப்போது மக்களை வந்து குடிநோயாளியை மாத்திட்டு என்ன நலத்திட்டம் பண்ணி என்ன பயன்னு யார் கேட்கிறா? அண்ணன் திருமாவே கேட்கிறார். அது மட்டும் இல்லாம கூடுதலா ஒரு செய்தியை சொல்றாரு. இங்க வந்து அரசியல் பகைவர்களை பழிவாங்க கஞ்சா வழக்கு போறாங்களே ஒழிய இந்த கஞ்சாவை புழக்கத்துல வர்ற கஞ்சா மாஃபியாவை கைது பண்ணலங்கிற அரசியல் பழிவாங்கலுக்காக கஞ்சா வழக்கு போறாங்களே ஒழிய இந்த கஞ்சா மாஃபியாக்களை கைது பண்ணல அப்படின்னு வெளிப்படையான பகிரங்கமான குற்றச்சாட்டை வந்து அண்ணன் திரும்ப சொல்றாங்க. இப்ப அரசியல் பழிவாங்கலுக்காக யார் மேல கஞ்சா வழக்கு போடப்பட்டுச்சு? சவுக்கு சங்கர் மேல தான் கைது பண்றப்ப கஞ்சா வழக்கு போட்டாங்க. அப்புறம் இவ்வளவு கிராம் கஞ்சாவை எடுத்தோம் அப்படின்னாங்க. அப்புறம் அவரை மேல வந்து இதை காரணமா கட்டி ஒரு குண்டாசு போட்டு 2வது குண்டாசும் போட்டாங்க. அப்பவே சொல்லப்பட்டது சவுக்கு சங்கர் மேல போடப்பட்டது வந்து அந்த பேச்சுக்காக வழக்கு போட்ட கூட சரின்னு சொல்லலாம். ஆனா கஞ்சா வச்சிருக்க எப்படிங்க வாய்ப்பு இருக்கு? சவுக்கு சங்கர் எந்த நேரத்திலையும் கைது செய்யப்படலாங்கிற ஒரு சூழல் இருக்கிறப்ப அவர் எப்படி கஞ்சா வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு? அப்ப இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கர் வழக்கை சொல்லாமல் சொல்லி பழிவாங்கும் நோக்குக்காக அரசு கஞ்சா வழக்கு போடுதுங்கிற குற்றச்சாட்டை நேரடியா திமுக நோக்கி வச்சிருக்காரு. 91, 96 ஆட்சி காலத்துல ஜெயலலிதா அம்மையார் வந்து அன்னைக்கு வந்து கோர தாண்டவம் ஆடினாங்க. அடாவடித்தனம் அட்டுழியத்தனம் உச்சம். அந்த காலகட்டத்தில் பழிவாங்கும் போக்கோடு கஞ்சா வழக்கு போடுவாங்க. அது இப்ப தொடருது. இதை நாம் குற்றச்சாட்டை வச்சோம். சவுக்கு சங்கர் மேல வந்து போலியா வந்து இந்த வழக்கை சோடிக்கிறாங்க, கஞ்சா வழக்கு போடுறாங்க, அது ஏற்புடையதில்லை அப்படின்னா. ஆனா அண்ணன் திருமாவே இப்ப வந்து அதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனித வளத்தை வீணடிக்கும் விதமா அரசே மதுபான கடையை விற்பனை பண்றது தேச விரோத செயல் அப்படிங்கிறாங்க. இப்படி மது ஒழிப்பு அப்படின்னு இந்த வாத பிரதிவாதத்தை அண்ணன் திருமா மறுபடியும் தீவிரப்படுத்தியதன் விளைவாக உடன்பிறப்புகள் வந்து கதறாங்க. உடன்பிறப்புகளுக்கு முன்பாக திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மது விலக்குங்கிறதெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாத ஒண்ணுங்க, நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைங்கிறாங்க. நடைமுறைக்கு மதுவிலக்கு சாத்தியமே இல்லைன்னா 2021 தேர்தல் அறிக்கையில மதுவிலக்குன்னு திமுக கொடுத்திருக்கு. 360வது வாக்குறுதியாக திமுகவோட தேர்தல் அறிக்கையில இந்த மதுவிலக்குங்கிற அம்சம் இருக்கு. நாங்க மதுவிலக்கை படிப்படியா அமல்படுத்துவோம், மதுவால பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கான வேலைகள் செய்வோம்னு திமுக இந்த 2021 கொடுத்திருக்கு. கனிமொழி நோக்கி கேள்வி எழுப்புறாங்க, இந்த மாதிரி மதுவிலக்கை எப்ப முன் வைப்பீங்க, எப்ப செயல்படுத்துவீங்க கேட்கிறாங்க. அதே போல உதயநிதி ஸ்டாலினை நோக்கி கேட்கிறாங்க மக்கள், இந்த மாதிரி எப்ப கொண்டு வருவீங்க மதுவிலக்கை அப்படின்னு. கனிமொழியும் சொல்றாரு, கனிமொழியும் சொல்றாங்க, உதயநிதியும் சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2016 வந்து மதுவிலக்குன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், இப்ப 2021 நாங்க சொல்லலை அப்படிங்கிறாங்க. இது என்ன தெரியுதுன்னா, கனிமொழி உதயநிதி 2 பேருமே திமுகவோட தேர்தல் அறிக்கையை படிக்கலன்னு தெரியுது. இது என்ன கூத்துனா, கனிமொழி தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுவில் இருக்காங்க, இருந்தும் அவங்க தேர்தல் அறிக்கையை படிக்கல. திமுகவோட தேர்தல் அறிக்கையில தெளிவாக இருக்கு மது விலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க அண்ணாவின் வழி அச்சடத்தம் சொல்றீங்கல்ல, அந்த அண்ணாவின் கோட்பாடு மதுவிலக்கு. மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தா நான் துண்டை உதறி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன். மதுவிலக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புரை செய்யவும் தயார்னர். இந்த 2 வாக்கியங்களும் கூற்றுகளும் எதுல இருக்குன்னா, நீங்க எல்லாருக்கும் பரிசளிக்கிறீங்களா அண்ணாவின் தமிழ் கனவுங்கிற சமஸ் எழுதிய புத்தகம், அந்த புத்தகத்துல அந்த 2 செய்தி இருக்கு. மதுவிலக்கு குறித்த அண்ணாவின் கருத்து. 1967 திமுக வெற்றி பெற்ற பிறகு அன்னைக்கு வந்து 1 படி அரிசி நிச்சயம், 3 படி அரிசி வந்து லட்சியம் அப்படின்னாரு. அன்னைக்கு அரிசி வந்து பஞ்சமா இருந்துச்சு, 1 படி அரிசி லட்சியம் நிச்சயம், 3 படி அரிசி நிச்சயம்னாரு. ஆனா 1 படி அரிசி கூட கொடுக்க முடியல, நிதி நெருக்கடி. அந்த சமயத்துல நீங்க மதுபான கடையை திறந்து விட்டா வருவாய் வரும், அதை வச்சு திட்டத்தை நிறைவேற்றலாம்னு சொன்னப்ப நான் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம பொய்யன்னு பெருத்த கூட பரவாயில்ல, நான் ஒருபோதும் மதுபான கடையை திறக்க மாட்டேன்னு அண்ணா. அந்த அண்ணாவின் வழி வந்த திமுக இன்னைக்கு மதுபான கடையை நடத்தி கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்துல மதுபான கடைக்காக போராடிய திமுக இன்னைக்கு மதுபான கடை நடத்தி, ஒரு பக்கம் மதுபான கடை, இன்னொரு பக்கம் கள்ளச்சாரையும், இன்னொரு பக்கம் கஞ்சாபின் போன்ற போதைப் பொருட்கள் தமிழ்நாடு கெட்டு சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில மது ஒழிப்பு மாநாட போடுறாங்க அண்ணன் திருமா. எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய நாட்கள் வந்து
திமுகவுக்கு கடுமையான நாளா இருக்கும். ஒருவேளை அந்த மாநாட்டோட விளைவு இங்க அணிமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.